அமீரா குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எடுத்த ஒரு நாள் வீடியோ தான். ஸோ அமீரா குட்டிக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி பேக் பண்ணி லஞ்ச் வந்து குடுத்து விட்டுருவேன். ஸோ சில நாள் வந்து நானும் அதையே வந்து சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து புளிக்குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வெண்டைக்காய் போட்டு நல்லா காரமா புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டு சைடிஷ்க்கு வந்து கீரை பொரியல் பண்ணிட்டேன். இது வந்து அரைக்கீரை தான். இந்த கீரை பொரியல் பண்ணும்போது தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரெக்னென்சி டைமில் கீரைலாம் நிறைய உடம்புல சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வாரத்தில் 2-3 டைம்ஸ் கீரை இருக்கிற மாதிரி பார்த்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே குழம்பு எல்லாமே வேற பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்டிச்சிங் ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. பாப்பாவோட யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. அதையுமே வந்து முடிச்சிட்டேன். நைட்டுக்கு தோசை, அதுக்கப்புறமா தக்காளி சட்னி இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிடும்போது சூடாக தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாக்குமே நெய் போட்டு நல்லா சூப்பராக ஒரு தோசை ஊற்றி விட்டுட்டேன். ஸோ நானுமே சாப்பிட்டுட்டேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.